வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/4/2024 பங்குனி 22 வேலைக்கிழமை என்ற குருவாரம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷம். பணவரவுக்கு உத்தரவாதம். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்து பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்பம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். சில சஞ்சலங்கள் காணப்படும். பொறுமை காப்பது நன்மை. பணத்தட்டுப்பாடு தீரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றத்திற்கு தயார் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபக விரயங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். வண்டி வாகனம், மனசஞ்சலங்கள் வேண்டாம். சோம்பல் அதிகமாக இருந்தால் தேவையற்ற விஷயம். பெற்றோர் பெரியவருடன் தேக ஆரோக்கியத்தை தள்ளி போடுவது தவறு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், மற்ற விஷயங்கள், சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி. பிள்ளைகளுக்கு சுபவிரயத்திற்காக நீங்கள் செலவு செய்வது சந்தோஷ செலவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். குடும்ப விஷயத்தில் மிக கவனம். வாகனத்தில் அஷ்டம சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தேக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது, சுயமாக நீங்களாக மாத்திரை போட்டுக்கொண்டு சுற்றுவது கூடாது. சிறிய உபத்திரத்தையும் மருத்துவருடைய ஆலோசனை மிக முக்கியம். தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சில சதியால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். ஏற்றம் அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பெற்றோர்களுக்கு பெரிய அளவு சந்தோஷம். டக்கென்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கைகூடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பேர் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற பேச்சுவார்த்தைக்கு பெற்றோரும் துணை அல்லது துணைவியாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மனதில் ஒரு நெருடல்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். படிப்பு விஷயத்தில் பிள்ளைகளுடைய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகளுடைய சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி. ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. சனியுடைய அமைப்பு வண்டி வாகனத்தில் மாற்றம். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். இரத்தபந்த உறவுகள் உங்களுக்காக உதவக்கூடிய அமைப்பு. அதனால் மன நெகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றம். பூமி சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். சிலர் விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு நிலம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது உங்களுக்கு மனதுக்கேற்ற நிலம் கிடைப்பது ஆச்சரியம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். உத்தியோகத்தில் பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். படிப்பு சம்பந்தப்பட்ட தடை நிவர்த்தி. பணவரவுக்குண்டான உத்தரவாதம். விரைவிலே நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு உண்டான சிம்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில எதிர்புதிரமாக இருந்த பிரச்சனைகள் உறவினர்கள் மத்தியில் தீரும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு.
கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதிக்கு உண்டான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கும் குடும்பத்திற்கும் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் புது முயற்சி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். மன அழுத்தம் தீரும். திடீரென்று சில மருத்துவ ஆலோசனை பெற்று நிம்மதி பெருமிச்சு விடுவீர்கள். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரய பிராப்தம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா இருந்து சரியாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மகரத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். பெரியவர்கள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள். சொத்துக்கள் விற்பது வாங்குவது போன்ற இழுத்தடிப்பான விஷயம் முடியும். உடற்பயிற்சி அதிக தேவை. ஜென்மசனி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் கூடாது. ராகு இருப்பதனால் அடுத்த 1.25 வருடத்துக்கு வார்த்தைகளில் அதிக கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இருந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கவில்லை என்றால் தப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டப்பு என்ற அனுகூலம். தேக ஆரோக்கியத்தில் தீர்வும் சந்தோஷம் பெறுவீர்கள். நல்ல மருத்துவரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதற்கேற்ற மருத்துவர் நண்பர்கள் மூலியமாக, உறவினர் மூலியமாக கிடைக்கப்பெறும். விரயங்கள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுக்காக புது செலவுகளுக்கு புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கைகூடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.